இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் வாயிலாக நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகின்றது. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் வாயிலாக வழங்கக்கூடிய நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் வாயிலாக நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnlandsurvey.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு நோட்டிபிகேஷன் போயிருக்கு. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கு இங்க ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ளை ஃபார் லேண்ட் லைசன்சியேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் லாஸ்ட் டேட் 15 ஜூலை 2026 அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் வாயிலாக வழங்கக்கூடிய நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்பு எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் அறிவிப்பு. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கான, அதாவது லைசன்சியேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரங்களை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் www.tnlandsurvey.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 15/7/2026. இவ்வாறு முதல்வர் மற்றும் இணை இயக்குனர் தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம் ஒரத்தநாடு சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆகிய கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றவர்களிடமிருந்து மற்றும் நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் ஃபார் சர்வேயர் அல்லது சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு இஷ்யூடு பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சான்றிதழ் பெற்றவர்களிடமிருந்து நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விளக்கங்களை விண்ணப்ப படிவத்தை www.tnlandsurvey.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த பயிற்சிக்காக விண்ணப்பிப்பதற்குரிய கடைசி தேதி 15/7/2026. மேலும் விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவம் கருப்பு அல்லது நீல நிற மையினால் தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான விண்ணப்பதாரரின் புகைப்படம் விண்ணப்பத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒட்டப்பட்டு விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட வேண்டும். விண்ணப்பதாரரால் சுய சான்றொப்பமிடப்பட்ட பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், பட்டய மற்றும் பட்டப்படிப்பில் பெறப்பட்ட தொகுப்பு மதிப்பெண் பட்டியலின் நகல்கள் அல்லது ஒவ்வொரு பருவத்திலும் வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், இதர கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் அண்ட் சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் இஷ்யூடு பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சான்றிதழ் நகல்கள், குடும்ப அட்டையின் நகல், ஆதார் அட்டை, முகவரி மற்றும் ஆளறி சான்றாக மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள இணைப்புகளும் பதிவஞ்சலில் முதல்வர் அல்லது இணை இயக்குனர் பயிற்சி தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம் ஒரத்தநாடு 614625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையின் மேல் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் ரூபாய் 500 கீழ்கண்ட இணையதள வாயிலாக செலுத்தி அதற்கான ஒப்புதல் ரசீது விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அதாவது விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. இந்த இணையதள லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். 2 லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று SBI கலெக்ட் இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றொன்று தமிழ்நாடு அரசின் கருவூல இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஒரு QR கோடு கொடுத்திருக்காங்க. இந்த QR கோடை நீங்க உங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணி UPI ஆப்ஷன் வழியாகவும் இந்த பேமெண்ட்டை செலுத்தலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி 15/7/2026. இந்த மாதிரி தெளிவாக இந்த விளக்கங்கள் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் கீழ்கண்டவற்றுள் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. வரிசை எண், விண்ணப்பதாரரின் தகுதிகள், சுய சான்றொப்பமிட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று இங்கே ஒட்டி
கையொப்பமிடப்பட வேண்டும். விண்ணப்பதாரரின் தகுதிகள் கேட்டிருக்காங்க. உங்க கல்வி தகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக், எம்எஸ்சி ஜியோகிராபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் அல்லது a certificate in army trade surveyor issued by the Madras Engineering Group. இவற்றில் ஏதாவது ஒரு கல்வி தகுதி உள்ளவர்கள் இந்த பயிற்சிக்காக விண்ணப்பிக்கலாம். உங்க கல்வி தகுதிக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா மனுதாரரின் சுய விவரங்கள் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெயர், தந்தையார் பெயர், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், எந்த நாட்டை சேர்ந்தவர், கைபேசி எண், 2 எண்கள் இருப்பின் வாட்ஸ்அப் எண் குறிப்பிடப்பட வேண்டும். மின்னஞ்சல், நிரந்தர முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரியில் இருந்து வேறுபட்டால் தொடர்பு முகவரி தனியாக இங்கு எழுத வேண்டும். அப்புறமா இதுவரை மேற்கொண்ட பணிகளின் விவரம், எந்த தேதி முதல் எந்த தேதி வரை எந்த நிறுவனத்தில் பணி செய்தீர்கள் என்ற விவரம் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. தேர்வின் பெயர், தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம், தேர்வு வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர், அனைத்து செமஸ்டர்களிலும் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்களின் ஒட்டுமொத்த சதவிகிதம், குறிப்பு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ, எம்எஸ்சி ஆகிய கல்வி தகுதி விவரங்களை இங்கே நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். தொழில்நுட்ப சான்று உள்ளவர்களின் தகுதி விவரங்கள், தேர்வின் பெயர், சான்று யாரால் வழங்கப்பட்டது, சான்று வழங்கப்பட்ட நாள் போன்ற விவரங்களை எழுத வேண்டும். அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங், இந்த சான்று யாரால் வழங்கப்பட்டது அதன் விவரம் இங்கே எழுதப்பட வேண்டும். அல்லது சர்டிபிகேட் ஹோல்டர் ஆஃப் ஆர்மி ட்ரேட் சர்வேயர், அதற்கான விவரங்கள் எழுத வேண்டும். சான்றப்பம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் பணிபுரிய தயாராக உள்ளேன். நான் இந்திய குடிமகன் எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறேன் எனவும் உறுதியளிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் ஏற்ற வகையில் மேலே குறிப்பிட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சரியானவை என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். அந்த தகவல்களில் மாற்றம் ஏதும் ஏற்பட்டால் நான் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்கிறேன். என்னால் அளிக்கப்பட்ட தகவல்கள் தவறானவை என அறியப்பட்டால் என் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் உறுதியளிக்கிறேன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 செலுத்தி அதற்கான இணையதளம் மூலம் பெறப்பட்ட ஒப்புகை ரசீதினை இத்துடன் இணைத்துள்ளேன். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் நாளுக்கு முந்தைய 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருபவராகவும் இருத்தல் வேண்டும். பள்ளி இறுதி தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கற்றவராகவும் இருத்தல் வேண்டும். பயிற்சியின் நோக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்களை அரசு துறைகளும் இதர நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நில அளவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குதல். இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்பதை விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நில அளவை உரிமம் பெறுவோருக்கு வேலை வாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்படும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் வழங்கப்பட மாட்டாது. பயிற்சி காலம் 3 மாதங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கும், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் நில அளவை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிகபட்சமாக 50 நபர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். முதல் 2 மாதங்கள் பாரம்பரிய நில அளவை கருவிகளான சங்கிலி, நேர்கோணக்கட்டை மற்றும் கோணமானி ஆகியவற்றை கொண்டும், நவீன நில அளவை கருவிகளான பூகோள நிலைக்கலன் மற்றும் மின்னணு நில அளவை கருவி ஆகியவற்றை கொண்டும் பயிற்சி அளிக்கப்படும். 3வது மாதத்தில் மாநில நில அளவை அல்லது நகர நில அளவை நடைபெறும் மாவட்டங்களுள் ஒன்றில் புலப்பணி மேற்கொள்ள பயிற்சி அளிக்கப்படும். வெற்றிகரமாக பயிற்சியினை நிறைவு செய்த பின்னர் நில அளவை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படும். செலுத்தப்பட வேண்டிய கட்டணம், விண்ணப்ப செயலாக்க கட்டணம் ரூபாய் 500 இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒப்புகை ரசீதை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். பயிற்சி கட்டணம் ரூபாய் 30,000. விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது பயிற்சி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். உறைவிடம், உண்டி மற்றும் பயண கட்டணங்களை சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணப்ப செயலாக்க கட்டணம், பயிற்சி கட்டணமும் செலுத்தப்பட்ட பின்னர் எக்காரணம் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பிப்பதற்குரிய தகுதிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பெறப்பட்ட கீழ்காணும் கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும். பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக், எம்எஸ்சி ஜியோகிராபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது கீழ்காணும் சான்றிதழ்களில் ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும். நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் surveyor awarded by the National Council for Vocational Training அல்லது certificate in Army Trade Surveyor issued by the Madras Engineering Group. இவற்றில் ஏதாவது ஒரு கல்வி தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். பயிற்சியாளர்களின் தெரிவிற்கான விகிதங்கள்: பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ ஜியோ இன்ஃபர்மேஷன், எம்எஸ்சி ஜியோகிராபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவர்களுக்கு 35% இடங்களும், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு 50% இடங்களும், நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை நேஷனல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் இந்த சான்றிதழ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 10% இடங்களும், சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் issued by the Madras Engineering Group இந்த சான்றிதழ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 5% இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டுள்ள பிரிவுகளில்
ஏதேனும் ஒரு பிரிவில் உரிய கல்வி தகுதியினை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தில் அக்காலி இடங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதி பெற்றவர்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு விண்ணப்பிக்கும் தேதி அன்று 50 வயதை கடந்திருக்க கூடாது. தெரிவு செய்யப்படும் முறை கல்வி தகுதிக்குரிய படிப்பில் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் விழுக்காட்டின் அடிப்படையில் பயிற்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அழைப்பு கடிதம் அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை கல்வி தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், கல்வி சான்றுகளின் நகல்கள் மற்றும் விண்ணப்ப பரிசீலனை கட்டணமாக ரூபாய் 500 செலுத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றுடன் பதிவு அஞ்சல் மூலம் முதல்வர், இணை இயக்குனர், தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு 614625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய அஞ்சல் உரையின் மேல் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்தடைய வேண்டிய கடைசி நாள் 15/7/2026. இவ்வாறு தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகியவை இந்த நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாம் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் தேவைப்படுபவர்கள் ஆங்கிலத்திலும் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக நீங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கு அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி SBI கலெக்ட் இணையதள பக்கம் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பிரின்சிபல் ஜாயிண்ட் டைரக்டர் TN சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி பேமெண்ட் கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் லைசன்ஸ்டு சர்வேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி அதன் பிறகு என்டர் பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டுப்பாங்க. அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்தி அதற்கான ரசீதை பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசின் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் வாயிலாக வழங்கக்கூடிய நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.